ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிடி கிங் எஃப்எஃப் சேனல். இடையில ஒரு சில வாய்ஸு அந்த கொஞ்சம் கோவில் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கோன்னா இந்த மாதிரி சவுண்டு கேட்டுட்டு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வாய்ஸ் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நியூ மைக் வாங்கியாச்சு. இந்த பழைய மைக்கு உடஞ்சி போய் கிழிஞ்சு போய் கிடக்குது. அதனால் நியூ மைக்கு வாங்கி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ நியூ மைக்கில் அப்லோட் பண்ணுறேன். நியூ டேப்லெட் வாங்கியாச்சு. இந்த டேப்லெட்டுக்கு பாருங்கள், இதான் இந்த டேப்லெட்டுக்கான ஸ்க்ரீனு பாருங்கள். நியூ டேப்லெட் வாங்கியாச்சு பாருங்கள், நியூ டேப்லெட் வாங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஏசர்னு ஒரு கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இருக்கோ ஏசர்னு கம்பெனிலேருந்து வாங்கியாச்சு. அப்புறம் ஐபேட் வச்சுருந்தேன். நான் அந்த ஐபேட் பார்த்தீங்கன்னா கீழே போட்டு தெரியாமல் உடச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் கதை விடுறேன். ஓகேவா, இன்றைக்கி ஒரு நியூ மைக்கு வாங்கி இன்றைக்கி அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா இது என்னோடய கேம் பிளே கிடையாதோ. ஓகேவா, இது என்னோடய ஐடி கிடையாது சொல்கிறேன். என்னோடய ஐடி சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு ffgarena.com அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரோமில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் மாதிரி வரும். அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீலிஸ்ட் நீங்கள் எவ்வளோ வருஷம் பழையமான ஐடின்னு கேட்கும். அதாவது நான் ஒரு 6 வருஷம் பழைய, ஒரு 7 வருஷம் பழையமான ஐடி. அதுதான் அதாவது 7 இயர்ஸு. ஓகேவா, அவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன் அப்படின்னு வருது. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ என்ன ப்ரோ ஆனால் வீடியோவை போடுறதில்ல, கடைசியில் வந்து சஸ்பெண்ட் ஆன வீடியோ கிடச்சில்ல அப்படி என்னென்ன வீடியோ போடுங்க சொல்லுங்கள். சஸ்பெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வீடியோ போட முடியும்? அதுக்கு பற்றி எப்படி அக்கௌண்ட் செக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அப்லோட் பண்ணிட்டேன். அப்படி அக்கௌண்ட் செக் பண்ணுறேன். நான் மெயில் அனுப்புனேன், யூஐடி கேட்டாங்க. அப்போ எப்போ போச்சுன்னாங்க, எப்போ சஸ்பெண்டாக பேன் ஆச்சான்னு கேட்டாங்க. சஸ்பெண்டாக வச்சு இதுக்கான வழியெல்லாம் யூடியூப்பில் செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். அக்கௌண்ட் செக் போட்டோன்னே அந்த மெயில் ஐடி கேட்டது இன்னும் 2 நாள் உங்களுக்கு வந்துடும். நேற்று தான் போட்டேன். இன்றைக்கி நாளைக்கு கிட்ட வந்துடும் நினைக்கிறேன். 28 வரலன்னா 28 இல்லை 28 20 ஓகேவா, அந்த அன்றைக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே வந்துடணும். ஓகேவா, ஏன்னா அதுக்குள்ளே ஐடி வரலன்னா என் ஃப்ரெண்ட் ஐடி தான் போட்டாகணும். ஏன்னா என் ஐடி இல்லைன்னா இது என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டோடது UGGP 550K அவனோட யூடியூப் சேனல் வச்சுருக்கான். ஆனால் என்ன யூடியூப் சேனல் அப்படின்னா இந்த UZJP 50K அப்படி சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் தான் வச்சு அந்த சேனல். ஆனால் 50Kன்னு வந்தது USGP தமிழ் அப்படி இருக்கு. நீங்கள் சும்மா US அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். நிறைய பேர் பார்த்துக்க மாட்டேங்க, இனிமேல் பாருங்கள். ஓகேவா, அந்த சேனலுக்கு நான் ப்ரமோஷன் பண்ண நினைக்கிறீங்க, நான் சொல்கிறேன். ஓகேவா, இது எப்போவோ முன்னாடி அவன் பண்ணி வச்ச கேம் பிளே சும்மா ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கேம் பிளே நான் தூக்கி இப்போ போட்டேன். இது OB43 அப்டேட் பண்ணி கேம் பிளே. ஓகேவா, இது அவன் பண்ண கேம் பிளே எப்போவோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அந்த கேம் பிளே வச்சுக்கு நான் சும்மா ஆட் பண்ணி விட்டேன். ஏன்னா கேம் பிளே இல்லாமல் சும்மா நான் பாட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தேன், அது நல்லா இருக்காது. நான் சும்மா போட்டு ஆட் பண்ணி விட்டேன். ஏன்னா இந்த மைக்கு சவுண்டு எப்படி கேட்குது அப்படி சொல்லி நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அதை புது மைக்கு வாங்கியிருக்கேன், அதெல்லாம் என்ன பண்ணுறது தெரில. புது மைக்கு அதாவது என்ன அப்படின்னா அந்த பழைய மைக்கு சரியாக கேட்க மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவாக கேட்குது அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதுக்கு தான் சரி குட்டியாக தானே அப்படி சொல்லிட்டு ஒரு மைக்கு வாங்கி விட்டாச்சு. இந்த மைக்கு வாங்கினோன்னே கொஞ்சம் நல்லா கேட்குதுன்னு நம்புகிறேன். என் வாய்ஸே கொஞ்சம் நான் இனிமேல் ரெக்கார்ட் பண்ணிட்டு நானே போட்டு கேட்கணும். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுவேன். சொல்லி எடிட்லாம் பண்ண வேண்டியதுக்கு அப்படியே ஒரு புது டேப்லெட் வாங்கியாச்சு. இந்த டைம் என்ன அப்படின்னா எனக்கு சாட்டர்டே இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அப்லோட் பண்ணி இன்றைக்கே அப்லோட் பண்ணிடுவோம். இன்னும் சிம் போடல, இப்போ வைஃபைலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்டா இன்னும் சிம் போடாமல் இருக்கேன் அப்படின்னா சிம் போடலாம். ஆனால் என் சிம்மு போடலாம். சிம் போட்டேன்னா ஓகே, நான் வைஃபை லீக் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மொபைல் நம்பர் பார்த்திங்கன்னா நான் போடல, சும்மா சொன்னேன். இப்படி போனால் நோ சிம் கார்டு தான் காமிக்கும். நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு அங்கே மொபைல் டேட்டான்னு இருக்கும், அங்கே போய் தான் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஆனால் அப்படி ஒரு இது இருக்குது. அப்போவே அப்படின்னா இங்கே நோ சிம் கார்டு தான் காமிக்கும். நம்ம அங்கே போயிட்டு செட்டிங்ஸில் போயிட்டு மொபைல் டேட்டான்னு ஷோ பண்ணால் அங்கே போய்ட்டு ஆன் பண்ணி விட்டால் அந்த மொபைல் டேட்டா ஆன் ஆகிடும். அப்புறம் நம்ம யூடியூப் போய் பார்த்துக்கலாம். அப்புறம் இங்கே நோ சிம் கார்டு தான் காமிக்கும். அதனால் ஒன்றும் கணக்காதீங்க. ஓகேவா, இப்போ ஏன்டா வைஃபை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்? இப்போ வைஃபை இருக்குது, வைஃபை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா, மொபைல் டேட்டா இப்போ இருக்குது. செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு மொபைல் டேட்டான்னு கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஆகும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த வீடியோ இதுக்கு மேலே இழுத்துட்டு போனாலும் நல்லா வராது.
ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். அந்த அக்கௌண்ட் செக் போட்டுட்டு 2 டேஸில் உங்களுக்கு ஐடி சஸ்பெண்ட் ஆன ஐடி வந்துடும்னு. அது வந்தோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாமல் விட மாட்டேன். SM ட்ரீம்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஐடி வேணும். ஓகே, அந்த ஐடி வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அப்லோட் பண்ணுவேன். சஸ்பெண்ட் ஆகி வருமானு சொல்ல முடியாது. அந்த ஐடி வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாமல் விட மாட்டேன். ஒரு வீடியோ நாளைக்கே அதாவது 28 வந்தாலும் டேஸ்க்கு ஒரு நாள் அப்லோட் பண்ணால் நினைக்காதீங்க. ஐடி வராமல் நான் என்னத்தோட அப்லோட் பண்ணுவேன். அதனால தான் இவ்வளோ நாள் அப்லோட் பண்ணாமல் இருந்தேன். ஃப்ரீ ஃபயர் தான் ஒரு இதாகவே இருக்கும் நம்மளுக்கு. GTA கேம் கண்டெக்ட்லாம் எனக்கு என்னமோ GTA கண்டெக்ட் பண்ணால் பிசி ஏற்றுக்க மாட்டேங்குது. பிசி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ப்ளீஸ் கண்டெக்ட் வராது, ஏற்கனவே லார்ஜ் ஃபீஸ் இந்த கேம் ஏற்றுக்காதுன்னு சொல்லுவேன். சரி, இந்த கேம் ஏற்றுக்கலாம் விடுறேன் அப்படி சொல்லி நம்ம அதான் சொல்ல வேண்டியதான். நான் பிசியே ஜிடி எடுத்துக்கல, ஏற்கனவே ஃப்ரீ ஃபயர்னு ஒன்று இருக்குது, அதுவே லார்ஜ் ஃபைல்ஸுன்றது. ஓகே, அதனால தான் சும்மா இருக்கேன். GTA அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அது பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு GTA கண்டெக்ட்னா ஒரு 2-3 நாளைக்கு தான் போட முடியும் கைஸ். அவ்வளோ GTA கண்டெக்ட்டும் எனக்கு எப்படி மோடு கிளிக் பண்ணணும் அப்படின்னு எனக்கு அவ்வளோ தெரியாது. என் கசின் தான் எல்லாம் பண்ணித்தரான். இப்போ அவனும் ஊருக்கு போயிட்டான். இப்போ ஃப்ரீ ஃபயர் ஐடியும் கையில் இல்லை. இப்போ என் ஐடி இப்போ என்கிட்ட இல்லை. நான் என்னடா பண்ணுவேன்? அதான் நம்ம சொல்கிறது தான். ஓகே, இது என்னோடய கேம் பிளே கிடையாது. ஆமாம், என் கேம் பிளே பண்ண வச்சது எப்போவோ பண்ணி வச்சது. OB 42 43 எப்போவோ பண்ணி வச்ச ஐடி எப்போவோ பண்ணி வச்சுருக்கான். OB 42 OB 42 நினைக்கிறேன். OB 42ல் பண்ணி வச்ச கேம் பிளே தான் இது. ஓகேவா? இது இப்போ OB 44 நடக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் உங்களுக்கு சொல்லாமல் விட மாட்டேன். அந்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸ்ட் இருக்க வெயிட் பண்ணாத இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த அப்டேட் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இந்த என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு தரமான ஒரு சம்பவம்னு நம்மளால் காட்ட முடியாது. ஏன்னா ஒரு இதுவும் சொல்லும்போது தரமான சம்பவம், தரமான இது அப்படி சொல்லுவோம். ஆனால் இந்த இன்டர்வெல்லாம் நம்ம டிடி கிங் சேனல் அதோடய நிறுத்திக்கிட்டோம். ஏன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, தரமான சம்பவம் பண்ணுறதுக்கு நமக்கு எங்கே இருக்குது ஐடி? என் ஃப்ரெண்ட் ஐடி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் கேம் ப்ளே பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் ஐடியே தோலை. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் சேனல்லேருந்து ஷூட் பண்ணியிருக்கேன். பேசினா நம்பாதீங்கன்னா யூடியூப்குள்ளே போய் நான் காமிக்கிறேன். ஏன்னா இப்போ யூடியூப்பில் தான் நான் இருக்கேன். யூடியூப்பில் தான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதை காமிச்சிட்றேன் லைட்டாக. இது அவனோட சேனல் தான் பாருங்க, ஜப்பி FF. இது என்னோடய லேப்டாப். ஓகேவா? நான் பார்த்தீங்கன்னா சும்மா உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். FF கேம் பிளேயும் போட்டாலே உங்களுக்கு வரும் அவன். ஓகேவா? இப்போ இதுதான் அந்த சேனல் தான். ஓகேவா? நான் எதுக்கடா அப்படி காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, நான் யூடியூப்லேருந்து தான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் உங்களுக்கும் காமிச்சிட்ருக்கேன். ஏன்னா நான் ஏதோ போட்டேன், உங்களுக்கு ஏதோ தப்பாக தோணுச்சுன்னா நான் யூடியூப்லேருந்து தான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோ நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இந்த பிடிச்சிருக்கணும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த அப்டேட் என்ன சொல்லி நம்ம சொல்லிடலாமா? OB 45 அப்டேட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது கைஸ். நான் சொல்கிறேன், இப்போ தாங்க OB 44 போய்ட்டுருக்கேன் அப்படின்னா அந்த அப்டேட்கான நான் பிக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்க முடியல. ஆனால் June 24 பார்த்தீங்கன்னா OB 45க்கான அப்டேட்டில் வந்திருக்கோம். ஓகேவா? June 24. ஓகேவா? June 24 அப்போது OB 45 நம்மளுக்கு பேட்ச் அப்படின்னு நடக்கும். இப்போ OB 44 எப்படி நடக்குது? 11 மணி போல் முடிஞ்சு சொல்ல அதே மாதிரி தான் அந்த அப்டேட்டும். என்னெல்லாம் கொண்டு வராங்க, 7th anniversary ஸ்பெஷலில் என்னெல்லாம் கொடுக்குறாங்க, ஃப்ரீ ரிவார்ட்ஸ் என்ன அப்படின்லாம் நம்ம ஐடி வந்ததுக்கப்புறம் நாளைக்கு 20 இல்லைனா 21 போல் நம்ம விவாவரியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிட்டு இருக்கோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் கைஸ், பை 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 பை, டேக் கேர்.